தேதி அன்னைக்கு நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லால்பேட்டை மதரசாவில இந்த மாதிரி சனது நிகழ்ச்சி நடந்துச்சு. எத்தனாவது நிகழ்ச்சி தெரியுமா? பெரியவங்களே, அந்த மதரசா வயசுல உங்க ஊர்ல யாரும் இருக்க முடியாது. 163வது ஆண்டு விழா நடந்துச்சு. இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய லால்பேட்டையில 163வது ஆண்டு நிறைவு விழா நடந்துச்சு. அதுல பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? அந்த மதரசாவில் லட்சோப லட்ச மாணவர்கள் படித்திருக்கிறார்கள். ஆனால் சமயக்கட்டு இல்லை. சமயக்கட்டு இல்ல சார். ஒரு மதரசால லட்சக்கணக்கான மாணவர்கள் எல்லா ஊர்ல இருந்து வந்து அங்க ஓதிட்டு, இன்னைக்கு எந்த ஊர் பள்ளியாசலுக்கு போனாலும் ஒரு போர்டு தொங்கும். அந்த போர்டை பார்த்து தான் தொழுகை டைம் எழுதுவாங்க. 6 மணி 6:05 எழுதுவாங்க. அந்த போர்டுடைய மேல பார்த்தா லால்பேட்டை மன்பவுல் அன்வார் மதரசான்னு போட்டிருக்கும். தமிழ்நாடு முழுக்க லட்சோப லட்சம் மாணவர்கள் ஓதி இருக்கிறார்கள். ஆனால் சமயக்கட்டு இல்லை. எப்படியா சாப்பிட்டான்னு கேட்டா, அந்த ஊரில் உள்ள பெண்கள், என் தகப்பனார் சொல்லுவார்கள், அந்த ஊர்ல வெற்றில பொடிக்காதான் தொழில், வேற எந்த தொழிலும் கிடையாது. டெய்லி வெளியே போகணும், தண்ணி பாய்ச்சணும், வெற்றிலையை கிள்ளிட்டு வந்து விற்கணும். 10 ரூபாய் கிடைக்கும் ஒரு கெட்டுக்கு. ஆனால் 63 ஆண்டுகளாக அந்த ஊர் மக்கள் ஓத வருகிற பிள்ளைகளை தங்கள் பிள்ளைகளாக அணைத்துக் கொண்டார்கள். யார் வீட்டு ஓதுற பிள்ளைன்னு கேட்பாங்க. வீட்டுல விசேஷம்னா அந்த பிள்ளையை கொண்டு வந்து முதல்ல உட்காரு, இவர் எங்க வீட்டு ஓதுற பிள்ளைங்க பெருமையா சொல்லுவாங்க. ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு சாப்பாடு இல்லாட்டியும் கூட ரசம் செஞ்சா ஒரு முட்டையை வாங்கி உடைச்சு சோத்துக்குள்ள தெரியாம வச்சு ஓதுற பிள்ளை கொடுத்து விடும். என் புள்ள சாப்பிடாட்டியும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வினுடைய வேதத்தை படிக்கிற அந்த புள்ள சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும். சகோதரர்களே, இன்றைக்கு அந்த ஊருக்கு உள்ள போனா மாடு வெட்டி கிடக்கும், ஆடு வெட்டி கிடக்கும், புழுக்கையில் நாட்டம் தான் வரும். ஆனால் இன்றைக்கு உலகத்தினுடைய எத்தனை கார்கள், சுகக்கார்கள் உண்டோ அத்தனை அந்த ஊர்ல இருக்கு. எத்தனை விதமான பில்டிங்குகள் உலகத்தில் உண்டு அத்தனை அங்க இருக்கு. அல்லாஹ் கொட்டுகிறான் தன்னுடைய அருளை. ரொம்ப சுகமா இருக்காங்க. 163 வருஷமா அந்த பெண்கள் அந்த மதரசாவுக்கு ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்த. நான் சொன்னேன், உங்கள் ஊர் பெண்கள் அத்துணை பேரும் சுவனவாதிகள், கேள்வி கூட அல்ல கேட்க மாட்டான். ஒரு முசாவருக்கு சோறு கொடுக்க சொல்லிருங்க, நீ பாப்போம். வீட்டுல யாராவது போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆள் வந்திருக்காரேமா முசாவருக்கு, நீயே முசாவரு அப்படிங்கிறானே, உனக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம். அன்னைக்கு ஒருத்தர் பேராரு, என் மனைவி இப்படி சொல்லுது அப்படின்னாரு. என்னங்க அண்ணே, உன் கூட வாழ்றதுக்குலாம் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தரானே இல்லையே, எனக்கு தந்துருவான் அப்படிங்கிறாளாம். உன் கூட வாழ்ந்தாலே எனக்கு சொர்க்கம்டா. அப்படி பேசுற பேச்சுல அந்த அம்மா என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, ஊர் பிள்ளைகளுக்கு தருகிறார்கள். நிர்வாகிகளே, இந்த மதரசாவை நீங்க சிறப்பா நடத்தணும். அல்லாஹ்வினுடைய அருள் இதில் இருக்கிறது. ஊர் மக்களே, பொருளால் சிந்தனையால் நீங்க இந்த மதரசாவுக்கு எல்லா வகையிலையும் உதவி செய்யணும். நிர்வாகத்துக்கு கூட நிக்கணும். காசு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்ல, பிள்ளைகளை கொடுக்கணும். வெறும் 12 இந்த ஊர்ல, நம்ம ஊர்ல திருப்பவனம் எவ்வளவு பெரிய முஸ்லீம் ஊரு, வெறும் 12 பிள்ளைகளா? இந்த பிள்ளைகள் நாளைக்கு அல்லாஹ் உங்களை கூட்டிட்டு போவாங்களே, உங்க கபரை ஒளிப்படுத்துவாங்களே. இது போய் படிச்சுட்டு வேற இந்த பிள்ளைகள் படிக்க வேண்டாம்னு நான் சொல்லல, படிச்சுட்டு ஓதிட்டு நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா உங்கள் வாழ்க்கைக்கு விளக்காக நாளைக்கு வரும். இவங்க வந்து நிற்பாங்களே நாளைக்கு, யாரெல்லாம் அத்தாவை விடுன்னு சொல்லுவாங்களே சொர்க்கத்துக்கு. நீங்க எதை தயார்படுத்தி இருக்கிறீர்கள்?